வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி உங்கள்கிட்ட திரும்பி சேவிங்ஸு, பணம், லைஃபு இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த சேவிங்ஸு, பணம், ரிட்டையர்மெண்ட் எல்லாமே ஒரு கேம் மாதிரி தான். ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கேமை நீங்கள் பெட்டராக புரிஞ்சுக்க நீங்கள் பெட்டராக ஆகிடுவீங்க. இந்த கேம் புரியாத மாதிரி நம்மளுக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் புரியாது. ஃபஸ்ட்டு இது கேம்னே நம்மளுக்கு தெரியாமல் சிஸ்டமில் உங்களை ரிக் பண்ணுவாங்க. முக்கால்வாசி பேரில் 100ல் 98 பேருக்கு இது கேம்னே தெரியாது. 2 பேருக்கு தான் இது கேம்னு தெரியும். அந்த 2 பேர் எல்லா ப்ராஃபிட்டையும் அடிச்சுட்டு போயிடுவான். 98 பேர் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுவீங்க. இந்த கேம்ங்கிறது ஒரு ஜீரோ சம் கேம். நீங்கள் கெயின் பண்ணுறீங்கன்னா இன்னொருத்தர் லூஸ் பண்ணணும். சொசைட்டிங்கிறதே அது மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இது ஒரு கேம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கேமை நல்லா விளையாடினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. சார்ல்ஸ் எலிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பேப்பர் எழுதினார். அது டென்னிஸ் மேட்சை வச்சு பேப்பர். டென்னிஸில் அன்ஃபோர்ஸ்ட் எரர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஃபோர்ஸ்ட் எரர்னால் அப்பனண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி தப்பு பண்ண வைக்கிறது. அன்ஃபோர்ஸ்ட் எரர்னால் நாங்கள் தப்பு அவன் ஒன்றும் பண்ணாமையே நீங்கள் தப்பு பண்ணுறது. 2 அமைச்சர்ஸ் ஆடுறது. இப்போ நான் தான் அமைச்சர். 2 அமைச்சர்ஸ் ஆடுறச்ச 2 பேரும் நிறைய அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் பண்ணுவோம். இந்த கேமை ஜெயிக்கிறவன் யாருன்னா, யார் லெஸ்ஸர் எரர்ஸ் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸை கம் டு பார்க்குறச்ச கூட த டீம் விச் மேக்ஸ் லெஸ்ஸர் எரர்ஸ் will win or the player who makes lesser errors will win. வாழ்க்கையில் எரர் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதனால் வாழ்க்கையில் எரருங்கிறது எல்லாரும் பண்ணுவாங்க. பஃபெட்டே எரர் பண்ணுவார். பஃபெட் பண்ண தப்பு 2 தப்பு 3 தப்பு இருக்கும். 7 ரைட்டாக பண்ணுவார். அதனால் ஒரேடியாக ப்ராஃபிட் பார்த்துருவார். அவர் என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்மளை சொன்னாரோ அந்த தப்புலாம் அவரே பண்ணியிருக்காரு. ஏர்லைன் ஸ்டாக் வாங்காதீங்கன்னு பல தடவை அட்வைஸ் பண்ணிவிட்டு அவரே 4 ஏர்லைன் ஸ்டாக் வாங்கி கோவிட் போது ஹெவி லாஸ் பண்ணார். சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளில போகாதுன்னு பல தடவை அட்வைஸ் பண்ணிவிட்டு அவரே ஐபிஎம் வாங்கி நஷ்டப்பட்டார். அதே மாதிரி வால்மார்ட்டில் ரொம்ப சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணி தப்பு பண்ணார். டெக்ஸ்டர் ஷூஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்கினார். அந்த கம்பெனிக்கு 1.6% ஆஃப் பெர்க்ஷயர் ஹாத்வே ஸ்டாக்ஸை கொடுத்தார். இன்றைக்கி அந்த ஃபேமிலி அந்த ஸ்டாக்ஸை வச்சுருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் தி காஸ்ட்லியஸ்ட் பர்ச்சேஸ் எவர். அதுதான் இவர் பண்ண தப்பு. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பதிலாக கேஷாக கொடுத்து வாங்கியிருந்தா கூட அவ்வளோ தூரம் வலிச்சிருக்காது. அவர் ஷேர்ஸாக கொடுத்தது இன்றைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்து அவர் உயிரை வாங்கிட்டே தான் இருக்கும். இது மாதிரி பஃபட்டோட தப்பில் நம்மளால் விரலில் எண்ண முடியும். ஆனால் நீங்களும் நானும் பண்ணுற தப்பை விரலால் கூட எண்ண முடியாது. அதனால தான் பஃபட் ஜெயிக்கிறாரு, நம்ம தோற்றுடுறோம். அதுதான் நம்மளோட விஷயம். ஸோ ஆழமாக அவர் பண்ணுறத நீங்கள் ஈஸியாக மேலோட்டமாக அதை பார்த்து காப்பி அடிச்சிட முடியாது. உங்களுக்கும் ஆழத்தில் புரியணும். அது ஆழத்தில் புரியறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும், கரெக்டாக புரியணும். ஃபஸ்ட்டு பணம்னா என்னங்கிறதே உங்களுக்கு புரியணும். முக்கால்வாசி பேர் பணம்னா அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ அட்டாச் ஆகிருக்கு, அந்த வேல்யூவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு 1000 2000 நோட்டு இருக்குது பாருங்கள், இல்லாட்டா ஒரு 500 நோட்டு காட்ட சொல்கிறேன். நீங்கள் உடனே அதை பார்த்தா லக்ஷ்மிம்பீங்க, கும்பிடுவீங்க, கோவிலில் கட்டுவீங்க. ஒரு டெல்லி பாலிட்டிஷியன் என்ன சொன்னார்னா, லக்ஷ்மி படம் அதில் போட்டால் அப்படியே கலையாக இருக்கும்னாரு. அதெல்லாம் போனாலும் அது வெறும் பேப்பர். அந்த பேப்பருக்கு ஒர்த்து கிடையாது. பேப்பரை எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே தி சம் ஆஃப் ₹500 டு தி பேரர்னு ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார். அந்த ₹500 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒர்த்து, இன்றைக்கி அந்த ₹500 எவ்வளோ ஒர்த்துன்னு நீங்கள் யோசிக்கிறது கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி
அந்த $500 $70 கிடச்சிட்டு இருந்தது. $71 கொடுத்தீங்கன்னா $1 கிடச்சிது. ஸோ ஒரு $5 கொடுத்தா $350. அப்போ இன்னும் $150 இன்னும் $2.25 வாங்கினான்னு வச்சுக்கோங்க. $7.25. இன்றைக்கி நான் பேசுகிறச்ச $86 போயிடுச்சு. $5 கூட கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இந்த வேல்யூங்கிறது ருப்பியாக இருக்கட்டும், டாலராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எப்போதும் கரைஞ்சுட்டே போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். இந்த கரையிறதுங்கிறது இன்ஃப்ளேஷனுங்கிறது. இந்த கரைய ப்ராசஸை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே வேஸ்ட்டு. அது எப்படின்னா, ட்ரெட்மில்லில் ஓட போகிறீங்க. ட்ரெட்மில்லில் ஓடுறச்ச ஒரே இடத்துல இருப்பீங்க. அந்த ஒரே இடத்துல நிற்கிறதுக்காக நம்ம ஓடிகிட்டே இருப்போம். அது மாதிரி தான் இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேமும். உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்னா என்ன புரியல, பணத்தோட ரியல் வேல்யூ என்னன்னு புரியல, சர்க்கார்கிட்ட எல்லாம் இருக்குது, சர்க்கார் பார்த்துப்பான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கிற இடத்துலையே ஓடிகிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்க்கை நம்மளை தாண்டி ஓடி போயிடும். இது சர்க்கார் எப்போதுமே அவங்களோட அட்வான்டேஜுக்கு தான் இதை பண்ணிப்பாங்க. அதனால் இந்த இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அடுத்தது உங்களுக்கு புரிய வேண்டியது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வட்டி விகிதம். வட்டி விகிதம் கரெக்டாக இல்லைன்னா அப்படின்னா என்னென்னா, இந்த வட்டி விகிதத்தை ஷார்ட் டேர்மில் ரிசர்வ் பேங்க் தான் டிட்டர்மின் பண்ணும். வட்டி விகிதம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வட்டி விகிதத்தை ஏற்றுவாங்க. வட்டி விகிதத்தை ஏற்றினா விலைவாசி குறையும். ஸோ ஒரு சிஸ்டமில் வட்டி விகிதம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு. இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப ஹையாக இருக்குன்னா அந்த சமயத்தில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே சமயத்தில் வட்டி ஏறிட்டே இருக்கும்போது கவர்மெண்ட் பாண்டோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். வட்டி குறையறச்ச பாண்டோட வேல்யூ ஏறும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் பிஃபோர் டூயிங் எனிதிங். ஏன்னா முக்கால்வாசி பேர் ரியல் எஸ்டேட்டில் ஹவுசிங் லோன் தான் போட்டு வாங்குவேன். அப்போ வட்டி ஏற ஏற வீட்டோட விலை குறையும். வட்டி சீப்பாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் கடன் வாங்குவான், வீட்டோட விலை ஏறும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு புரியணும், வட்டினா என்னன்னு புரியணும், வட்டியும் இன்ஃப்ளேஷனும் பணமும் எப்படி இன்டர்லிங்க்டுன்னு புரியணும். இது மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி இருக்குது, அது ஒரு வருஷத்தில் எப்படி நகரும்னு தெரியணும். இந்த ரிலேஷன்ஷிப்பும் எப்படி நகரும்னு தெரிஞ்சதை வச்சு தான் நீங்கள் பணங்கிற கேமே ஆட முடியும். ஒன்ஸ் இந்த புரிஞ்சு இந்த கேம் ஆடுறச்ச தான் பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மூணையும் தெரியாமல் பணத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்லேயோ வச்சுருந்தேன்னா பணம் கரைஞ்சு போயிடும். பணம் கரைஞ்சா உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் இந்த பணத்தை சேர்த்து காசு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வட்டி விகிதம், இன்ஃப்ளேஷன் அண்ட் வேல்யூ ஆஃப் கரன்சிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உங்கள் பணமும் சேஃபாக இருக்கும். இதுதான் நான் மணி பேச்சில் திரும்பி திரும்பி சொல்ல பார்க்குறேன். ஆனால் நீங்களோ இன்றைக்கி எதை வாங்கலாம், நாளைக்கு எதை விற்கலாங்கிறதுல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது கேம் இல்லை. கேம் இது தான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது.
அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.